ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, போன பகுதியுடைய 2வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன தலைப்பில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட தேவைகள் தேவனுக்கு தெரியும், அதற்கு பிறகு நாம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதோடைய தலைப்பில் தான் இந்த 2வது பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவஜனமே, இந்த உலகத்தில் எதையுமே தேவன் நம்ம கேட்டு கொடுக்கல. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வெட்டாந்தர, சமுத்திரம், வானம், பூமி, நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு எல்லாவற்றையும் தேவன் நம்ம கேட்காம கொடுத்தார். சங்கீதம் 139 வாசிக்கிறோம், பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அதில் எவ்வளோ பெரிய கோல்டு மெடல் வாங்கியிருக்கிற டாக்டராக இருந்தாலும், வெளிநாட்டில் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவங்க ஆப்ரேஷனில் அதிக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், கையெழுத்து வாங்காமல் அவங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. மனுஷனுடைய உடம்பு அவ்வளவு நரம்புகள், எலும்புகள், தசைகள், தசை நார்கள், இரத்த நாளம் எல்லாவற்றையுமே தேவன் நாம கேட்காம கொடுத்தார். இந்த உலகத்தில் எதையுமே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கல. கரெக்டாக ஆண்டவரே கண்ணு வைங்க, மூக்கு வைங்க, வாய் வைங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, நம்ம எதுவுமே கேட்கல. எல்லாவற்றையும் நிறுத்தியாய் சிருஷ்டித்தவர். நாம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, ஐக்கியம் சரியாக இருந்தால் தான் நாம் விழுந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 6வது அதிகாரத்தில் அதுக்கு மேலே சில வசனங்களை நம்ம வாச்சோன்னு சொன்னால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதுங்கிறது தேவனுக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய நோக்கமும் சித்தமுமே நம்மளை குறிச்சு என்ன அப்படின்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அதுதான் நமக்கு நீதி. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சரீரம் விலையேற பெற்றதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால இன்னைக்கு பார்த்து இந்த சரீரத்தை ஆகாரம் எடுக்கிறோம். வெளியில் நம்மளுடைய கவனிப்பாகட்டும், உள்ள நம்ம சாப்பிட்றதாகட்டும் பார்த்து செய்கிறோம். ஏன்னா இந்த சரீரம் விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த சரீரம் உள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஆத்துமாவுக்கு அழிவே இல்லாததுனால இந்த ஆத்துமா சரீரத்தை விட விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை தேடுவது நமக்கு நீதியாக இருக்க. அதனால நம்ம ஆண்டவரை தேடணும். அப்படி ஆண்டவரை தேடாத போது நமக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமா ஆண்டவர்னால எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க முடியும். சரி, ஏன் ஆண்டவரை தேடணும்? வேதம் சொல்லுது, அவரே நமக்கு சம்பாதிக்கிறதற்கு பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறார் அப்படிங்கிறது நாம நினைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா நமக்குள்ள பெருமை ஏற்படும். தானியேல் புஸ்தகத்துல பாபிலோனை குறித்து வாசிக்கிறோம். அதுவே இந்த பாபிலோனை குறித்து இதோடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல வானத்தை அளவக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டணும், அதுக்கு நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம்னு சொல்லி அந்த இடத்துல வானத்தை அளாவத்தக்க ஒரு கோபுரத்தை கட்டலான்னு சொல்லி ஒரு கூட்டத்தார், பூமியில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நாம செய்வது தடப்படாதுன்னு நினைச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் தேவன், இவர்கள் நினைக்கிறது தடப்படாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா நான் நினைக்கிறதா நடக்கும்னு சொல்லி இறங்கி அந்த இடத்துல பாஷைகள், அது வரைக்கும் ஒரே பாஷை தான் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் தேவன் பற்பல பாஷைகளை கொடுக்கிறார். ஒருத்தர் தமிழ், ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் கன்னடம், ஒருத்தர் உருது, பிரான்ஸ், ஜப்பான், இப்படி ஒவ்வொரு மொழிகளை பேசி யார் யார் என்னென்ன மொழி பேசுகிறாங்களோ தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இந்த இடம் பாபேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதோடைய இடம் தான் பின்னாடி பல இடங்கள் அது இடிக்கப்படுது, கட்டப்படுது. இந்த இடம் தான் பாபிலோன். இதே இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்குது. இந்த இடத்துல தானியேலுடைய புஸ்தகத்தில் முதல் 2 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் அதற்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வல்லமையினால ஒவ்வொரு நாடுகளாக படையெடுக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வல்லமையினால, பராக்கிரமத்தினால, செல்வாக்குனால இவர் அநேக இடங்களில் அவர் படைகளை எடுத்துகிட்டு போய் பல நாடுகளை தன்னுடைய நாடுகளுக்கு கீழே கொண்டு வருகிறார். இவருடைய ராஜ்யத்துக்கு கீழே 127 நாடுகள் கூட்டமைப்பாக மாறுது. அப்போ இவர் அதை பார்த்து அவர் வாயினால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது 31வது வசனத்தை வாசிக்கலாம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் 4:30 வாசிக்கிறோம். இவர் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு ராஜா. இவர் சொல்றாரு, இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன், இது நான் கட்டின வீடு, நான் வாங்கின காரு, நான் சேர்த்த சொத்து, எங்க தாத்தா சேர்த்த சொத்து அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த வார்த்தை கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் ராஜா சொல்றது, என்னுடைய வல்லமையினால என் பராக்கிரமத்தினால நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இந்த வார்த்தை ராஜாவுடைய வாயில இருக்கும்போதே வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்ப இந்த 2 வசனத்துக்கு இடையில என்ன நடக்குது? தேவஜனமே, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது கர்த்தர் அப்படிங்கறது அந்த மனுஷனுக்கு தெரியணும். இந்த உலகத்துல எந்த பாவமுமே லேட்டா பனிஷ்மெண்ட் வரும். ஆனா ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்துருச்சுன்னா பனிஷ்மெண்ட் உடனே வரும். தேவன் அதை ஒருபோதும் ஏற்கிறது இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மறுபடியும் இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா, ஒரு மாடுகளை போல மிருகத்தை போல நீ மாறுவ. சில காலங்கள் நீ வனத்துல காடுகளை நீ சஞ்சரிப்ப. சில காலங்கள் உன் மேல போகும். எப்ப ஆண்டவர் தமக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யத்தை, ஆளுகைய, வல்லமையை கொடுக்கிறார்னு எப்போ உனக்கு புரியுதோ அன்னைக்கு இந்த ராஜ்யத்தை மறுபடியும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய நாட்களை பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரனாய் அவருடைய ராஜ்யத்தை தேவன் ஒரு கையில இருந்து பிடுங்குகிறார். ஒரு பைத்தியக்காரனை போல காடுகள்ல பல ஆண்டுகள் அவர் வாழுகிறார். சில ஆண்டுகள் ஆகுது. அதற்கு பிறகு அவருக்கு புத்தி வந்ததென்று வாசிக்கிறோம். அதே 34வது வசனத்தை வாசிக்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த ராஜாவுக்கு புத்தி வந்ததா? அப்ப சொன்னாரா, ஆண்டவரை புகழ்ந்தாரா? தேவன் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். எந்த நன்மையும், எந்த ஆசீர்வாதமும், எந்த கிருபையின் வரங்களும் ஆண்டவர்கிட்ட இருந்துதான் நமக்கு வருது. என்னைக்கு இது என்னுடைய கைபலன், இது நான் சம்பாதிச்சேன், இது என்னால முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் நம்ம ஒரு காரியத்தையும் ஜெபிச்சு பெற்றுக்கொள்வது தெய்வ சத்தமாக இருக்கு. 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஒவ்வொரு காரியத்துக்கும் இதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு ஜெயத்தை நம்ம பெறும்போது உடனே ஆண்டவருக்கு துதியை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்மளை தாழ்த்தி அவரை உயர்த்துவோம். இது நமக்கு நீதி. அதை விட்டுட்டு ஜெபிக்காமே ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னா நமக்குள்ள பெருமையும் அகந்தையும் கண்டிப்பா வரும். அதனால நம்ம விழுந்து போவோம். அதனால தான் தேவன் ஜெபிக்கும்படியாய் நமக்கு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அதே லூக்கா புஸ்தகம் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்திருங்கள் என்றார். கடைசி நாட்கள்ல உபத்திரவங்களுக்கு நம்ம தப்பும்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில நம்ம காணப்படணும்னா ஜெபிக்க வேண்டியது அவசியம். யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். தேவச்சனமே, அதனால இனிமேல் நான் ஏன் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்காம ஒரு காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபிங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சு செய்யுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? எங்களோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல தகப்பனே நான் ஏன் ஜெபிக்கணும் நாங்கள் கேட்டது உண்டு. தயவாம நீங்கப்பா
தகப்பனே, ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்தோட எங்களை தாழ்த்தி உங்களுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, எங்களுக்கு நித்திய ஜீவனாகவும் இருக்குது. சுவாமி கர்த்தர் இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஜெபம் எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.